ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சிபிஎஸ்சிக்கெல்லாம் 10th ரிசல்ட் வந்திருக்கும் போல். இப்போ 11th 12th குரூப் எடுக்கணுங்கிற ஸ்டேஜில் இதை பார்க்குற எத்தனை வியூவர்ஸ் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கன்னு தெரியல. நான் அந்த ஸ்டேஜை கடந்து வந்தேன் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறதுனால தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு 12th மேலே அப்படின்னா பிள்ளைங்க கான்ஃபிடெண்ட்டாக இதுதாங்கிற ஒரு முடிவு எடுக்க தெரியும். இப்போ 10th இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. பிள்ளைங்க இஷ்டத்துக்கு விடுவோம், அவங்க சொல்லிவிட்டு அவங்க படிக்கிறத கேட்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் ஒரு 15 வயசுக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் இருக்கிற பிள்ளைங்கனால ஒரு முடிவு எடுக்க தெரிய எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாக எனக்கு தோணுது. ஏன்னா பயோமேக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ +1 +2 படிக்கிறாங்க. திடீர்னு அப்புறம் பார்த்தா நீட்டு போகிறதா சொல்லிவிட்டு +1 +2 படிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா நான் இன்ஜினியரிங் போயிடுறேன், என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியலைன்னு சொல்லிவிட்டு ரொம்ப பேர் வீட்டில் 1 வருஷம் 2 வருஷம்னு வேஸ்ட் பண்ணி லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ பேரண்ட்டுனால அவங்க மார்க் எடுக்காட்டியும் அந்த லைன்லலாம் படிக்க வைக்க முடியும் அப்படின்னா அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சரி பண்ணிக்கலாம், ஓகேன்னு சொல்லிட்டு விடலாம். இல்லை பேரண்ட் ஆசைப்பட்டு ஒருவேளை பசங்க முடியலை அப்படின்னு சொன்னாங்கன்னா கம்பல் பண்ணியும் படிக்க வைக்கிறது தப்புன்னு தோணுது. ஸோ இப்போ 11th குரூப் எடுக்கையிலே அவங்க எந்த லைனில் போகிறது அப்படிங்கிறத பேரண்ட்ஸான நீங்கள் முடிவு பண்ணி உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ இதில் படிக்க வைக்கலாம், அதில் படிக்கலாம், அந்த பிள்ளை வருங்கிறத யோசித்து இப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு தான் பின்னாடி யூஸ் ஆகுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேரோட லைஃப் 2 வருஷம் 3 வருஷம் வீணாக போயிடுக்கு என் கண்ணுக்கு நேரவே. மெடிக்கலில் போகிறோங்கிறாங்க, அங்கே இதில் போகிறோம் இதில் போகிறோன்னு ஃபஸ்ட் குரூப் எடுத்துடுறாங்க, ஆசையில் மார்க்கு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 10th பிக்கப் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்ட்டு. ஆனால் அவங்க 12th அந்த 10th எடுத்த அளவு எடுக்க முடியாமல் திணறும்போது ப்ரைவேட்டில் கட்டி படிக்க முடியாமல் அந்த பிள்ளைகளோட லைஃப்பை வீணாக்கிடுறாங்க. ஸோ இதில் எதுவும் சங்கடப்படுற மாதிரி இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்ணுக்கு நேரம் பார்த்ததுனால சில பேருக்கு முடிவெடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அப்படியே நைட்டுக்கு சட்னி கொஞ்சம் வதக்கு சட்னி அரைக்கணும் தோசைக்குங்கிறதுனால அதை ரெடி பண்ணிக்கிட்டே பேசுகிறேன் உங்ககிட்ட. ஸோ எந்த முடிவாக எடுத்தாலும் உட்காந்து பிள்ளையும் நீங்களுமா யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நாட்டு தக்காளிங்கிறதுனால புளி போடாமலே அரைச்சிருப்பேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டுட்டு அரைச்சிட்டு தோசைக்கு தொட்டுக்கிட்டா நல்லாயிருக்குன்ட்டு, புளி போட்டால் ரொம்ப புளிக்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் எந்த பேரண்ட்ஸும் பிள்ளைங்களும் உட்காந்து பேசி ஒரு முடிவெடுங்க. ஃப்யூச்சருக்கான விஷயம் இது. அவசரப்பட்டு 10th மார்க் கூட இருக்குன்னு போய் வேறு எதுலேயும் மாட்டிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.